மொறு மொறுன்னு டேஸ்டியாக கிறிஸ்பியாக காரமாக இருக்கிற அந்த அடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். உங்ககிட்ட இருக்கிற டம்ளர் எடுத்துக்கோங்க. அது எந்த சைஸாக இருந்தாலும் பரவாயில்ல. அந்த டம்ளரில் அரிசியையும் பருப்பையும் தனித்தனியாக கழுவி ஊற வச்சுக்கோங்க. மெஷர்மெண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கூடவே ஒரு 10 வரமிளகாவையும் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. தண்ணியில் ஊற வச்சா நல்லா அரைப்படும். மிக்சியில் உப்போடு இந்த கருவேப்பிலை, மிளகா, பருப்பு இதெல்லாம் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். அரிசியை கொஞ்சம் நல்லாவே தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கலாம். ஸோ ரெண்டையும் கலந்து கையை வச்சு நல்லா கரைச்சி கொஞ்சம் பெருங்காயத்தூளையும் சேர்த்து கரைச்சிட்டிங்க அப்படின்னா மாவு உங்களுக்கு இந்த பதத்தில் கிடைக்கும். கருவேப்பிலையும் இது கூடவே அரைச்சிடுறதுனால கருவேப்பிலையை ஒதுக்கி வைக்கிறவங்க கூட ஒழுங்கு மரியாதையாக சாப்பிட்ருவாங்க. மாவை ஒரு 4 மணி நேரம் புளிக்க வச்சிங்கன்னா லைட்டாக புளிக்கும். தோசைக்கல்லில் வழக்கம் போல் எண்ணெய் ஊற்றி நம்ம தோசை சுடுற மாதிரியே மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்திங்கன்னா நல்லா மெல்லிசாவே வரும். அடை நல்லா கிறிஸ்பியாக வரும். அதை அவியல் கூட வச்சு சாப்பிட்டா செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ரெசிபி கேட்டிங்க ஜனனி, உங்களுக்காக போட்டிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.